Afrin Fatima. Assalamualaikum warahmatullahi ta'ala barakatuhu. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, முன்னிலை வைக்கின்ற அனைத்து மஹல்லாவின் நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் ஆலிம்களே, சமூக சேவையாளர்களே, பெரியோர்களே, இவ்விழாவிற்கு உடலாலும் பொருளாலும் உதவி செய்த செல்வந்தர்களே மற்றும் பெற்றோர்களே, என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் இந்த விழாவில் பேச போகின்ற தலைப்பு நாயகம் ஒரு அருட்கொடை. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை படைத்த அல்லாஹ் உலகத்திலேயே 3 விஷயங்களை உலகத்தார் அனைவருக்கும் பொதுவானதாக ஆக்கியிருக்கிறான். அந்த 3 விஷயங்களும் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் அத்தனை படைப்புகளுக்கும் பொதுவானது. எனக்கு மட்டும்தான் என்றோ, எங்களுக்கு மட்டும்தான் என்றோ அதை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அதிலேயே ஒன்று அல்லாஹ். அல்லாஹ் அகிலத்தார் அனைவருக்கும் இறைவனாக இருக்கின்றான். இரண்டாவது உலக திருமறையான அல் குர்ஆன். அல்லாஹ் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளிய அல் குர்ஆன் அகிலத்தார் அனைவருக்கும் உபதேசமாக இருக்கிறது. மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தார் அனைவருக்கும் அருட்கொடையாக இருக்கிறார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அளவில்லா அன்பை பற்றி, அவர்களின் நிகரில்லா பாசத்தை பற்றி, அவர்களின் முடிவில்லா கிருபை பற்றி, அவர்களை கரை சேர்க்கும் கருணையை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் எண்ணற்ற விஷயங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிரம்பி இருக்கிறது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் பாசத்தையும் கிருபையும் கருணையும் ஒரு எல்லைக்குள் மட்டுப்படுத்த முடியாது, ஒரு வட்டத்திற்குள் மட்டுப்படுத்த முடியாது. ஒரு காலத்திற்கு மட்டுமென்றோ, ஒரு நேரத்திற்கு மட்டுமென்றோ, ஒரு சமூகத்திற்கு மட்டுமென்றோ, ஒரு இனத்திற்கு மட்டுமென்றோ அதை சுருக்கிவிட முடியாது. இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாத அளவிற்கு அன்பிற்கும் பாசத்திற்கும் கிருபைக்கும் கருணைக்கும் சொந்தக்காரர் அருமை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனித சமூகமாக இருக்கட்டும், மலக்குகளாக இருக்கட்டும், ஜின் இனமாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், காபிர்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், புழு பூச்சிகளாக இருக்கட்டும், உலகத்தில் அல்லாஹ்வின் படைப்பென்று ஏதெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்திற்கும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளாக இருக்கிறார்கள், கிருபையாக இருக்கிறார்கள், ரஹ்மத்தாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய காபிர்களுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளாக இருக்கிறார்கள். அன்றைக்கு மக்களுக்குரியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும், எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் இடையூறுகளையும் கொடுத்தார்கள். அவர்களை சொல்லால் அடித்தார்கள், அவர்களை கல்லால் அடித்தார்கள், உடலை காயப்படுத்தினார்கள், உள்ளத்தை காயப்படுத்தினார்கள், அவர்களுடைய பற்களை உடைத்தார்கள், அவர்கள் செல்லும் பாதையெல்லாம் கற்களையும் முற்களையும் புதைத்து வைத்தார்கள், கொலை செய்ய முயற்சித்தார்கள், இறுதியில் உறைவிட்டே துரத்தினார்கள். தன் ஹபீபான அண்ணலுக்கு இவ்வளவு துன்பங்களை கொடுத்தால் அல்லாஹ்வால் தாங்கிக் கொள்ள முடியுமா? எனவே அல்லாஹ் வானவர்களை அனுப்பி இவர்களை அழித்து விடவா என்று கேட்டான். அதற்கு அருமை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகளாவது ஈமான் கொள்வார்கள் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, இங்கே நாம் ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு ஒருவன் துரோகம் செய்து விட்டால் அவனுக்கு மட்டுமில்லாமல் அவனுடைய சந்ததிகளுக்கு சேர்த்து நாம் ஃபத்வா செய்வோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மட்டுமில்லாமல் அவர்களுடைய சந்ததிகள் நலவில் மக்கள் காட்டினார்கள் என்றால் அருமை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு இதை போன்ற அன்பையும் பாசியும் கிருபையும் கருணையும் வேறு எங்காவது பார்க்க முடியுமா? உஹது போர்க்களத்தில் மக்கத்து காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்களை உடைத்தார்கள். அப்போது அவர்களுடைய புனிதமான மேனிலிருந்து
ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அந்த கஷ்டமான நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை, அல்லாஹ் மக்ஃபிலி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் என் சமூகத்தை மன்னித்து விடு, அவர்கள் அறியாமல் தவறு செய்கிறார்கள். தனக்கு எல்லை இல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுத்த அந்த மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள் என்றால் அருமை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய கருணை உள்ளம் கொண்டவர் என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அகிலத்தாரின் அருக்கொடையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்போம், வாசிப்போம், சுவாசிப்போம், ஈருலகில் மீனச்சம் பெறுவோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.